அதே ராம் ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிகிட்ட வந்து கெஞ்சுறான், தயவு செஞ்சு எனக்கு இன்றைக்கி வேலை கொடுங்க, எனக்கு வந்து குடும்பமே பட்டினியில் இருக்குது, 4 நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் ஒழுங்காக 5 மணி வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு 500 ரூபாய் கூலி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு வரான். உடனே சரி நீ வேலையை செய்ய அப்படிங்கிறாரு. 11 மணிக்கு ஒருத்தன் வரான், அவனும் கெஞ்சுறான் வேலை வேண்டி, அவருக்கும் கொடுக்குறாரு. 1 மணிக்கு ஒருத்தன் வந்து கெஞ்சுறான், அவனுக்கும் வேலை கொடுக்குறாரு. 5 மணிக்கு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கூலிக்காக நிற்கும் பொழுது அந்த 1 மணிக்கு வந்தவனுக்கு 500 ரூபா கொடுக்குறாரு, 11 மணிக்கு வந்தவனுக்கும் 500 ரூபா கொடுக்குறாரு, இந்த காலையில் 9 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கும் 500 ரூபா கொடுக்குறாரு. இப்போ இந்த கடைசியில் வந்தவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னுட்டா, 1 மணிக்கு வந்தவருக்கு 500 ரூபா கொடுக்கும்போது எனக்கு இல்லை ஜாஸ்தியில் கொடுக்கணும் அப்படின்னு அந்த எந்த முதலாளிகிட்ட அவன் காலையில் வரும்போது எனக்கு 500 ரூபா கூலி கொடுத்தா போதும் நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு சொன்னானோ அந்த முதலாளியே அவன் சந்தேகப்படுறான், அவரையே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அவர் பாரபட்சம் உள்ளவர் அப்படின்னுட்டு. அது மாதிரி தான் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவானையோ குருநாதரையோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஜாஸ்தி அனுகிரகம் பண்ணுற மாதிரியும் தனக்கு கம்மியாக பண்ணுற மாதிரியும் நினச்சி பகவானும் குருநாதரும் பாரபட்சம் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க பாரபட்சம் இல்லாதவர்கள், எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடியவர்கள். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை குரு பிரசாதமாக பகவத் பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். ராதே ராதே.